இன்னொரு கோரமண்டல் உர ஆலையை திறப்பதற்கு ஆதரவளிக்குமாறு இரவு நேரங்களில் பணப்பட்டுவாடா நடப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை எண்ணூரில் 2023 டிசம்பரில் கோரமண்டல் ஆலையில் அமோனியா வாயு கசிந்தது. இதனையடுத்து ஆலைக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தினர். ஆலை மூடப்பட்டது. இதுகுறித்த வழக்கில் நிபந்தனைகளுடன் கோரமண்டல் ஆலையை திறக்க தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் அனுமதித்தது. வழிகாட்டல்படி ஆலை திறக்கப்பட்டதாக கூறப்படும் வேளையில் மக்கள் மீண்டும் போராட்டம் நடத்த முடிவு செய்தனர். ஆனால் ஆலையில் உற்பத்தியை தொடங்கவில்லை என ஆலை நிர்வாகம் தெரிவித்தது. இந்த சூழலில் ஆலையை திறப்பதற்கு சம்மதம் தெரிவிப்பதற்காக இரவு நேரங்களில் கிராமங்களில் பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாக உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எங்க உயிரை, எங்க குழந்தைங்களையும் எங்களை பெற்றவங்களையும் நாங்க பெற்றவங்களையும் கூப்பிட்டு தான் நாங்க ஓடதான் பார்த்தோம். நாங்க இப்போ இவங்க வந்து இந்த பண வசதி வந்து கொடுக்குறாங்க, நிறைய பேர் கொடுக்குறாங்க, காசு ஊருக்கா கொடுக்குறாங்க, எங்கேயோ கொடுக்குறாங்க. இந்த 2000 ரூபாய் 3000 ரூபாய் 5000 ரூபாய் 10000 ரூபாய்க்காகலாம் நாங்க வந்து இது பண்ணல. எங்களுக்கு 2000 வேண்டாம், 10,000 வேண்டாம், எங்களுக்கு எங்க உயிர் தான் வேணும். அந்த உயிருக்கு பாதுகாப்பு என்ன எதை முடியும்னாக்கா அந்த கம்பெனி மூடணும். அதுக்காக தான் நாங்க போராடணும். அதுக்காக தான் கடைசி வரைக்கும் போராடுவோம். எங்களுக்கு இந்த காசு எங்களுக்கு தேவை கிடையாது. நேற்று நைட்டு 7 மணிக்கு ஒரு 3 பேர் வந்து இந்தாங்க 2000 ரூபாய் வச்சுக்குங்கன்னு கொடுத்தாங்க. எதுக்கு நீங்க தரீங்கன்னு கேட்டோம். கோரமண்டல் கம்பெனி நம்ம ஸ்ட்ரைக் பண்ணோம்ல, அந்த ஸ்ட்ரைக்குக்காக 2000 ரூபாய் நாங்க சொன்ன நம்ம உயிருக்கு இந்த 2000 ரூபாய் தான் முக்கியம். யாரை கேட்டு வாங்குனீங்க? போராட்டத்தில் கலந்துக்கணும்னு சொன்னீங்க. இப்போ நான் பணம் வாங்க போறேன், உங்களுக்கு எல்லாம் விருப்பமா அப்படின்னு நீங்க கேட்டீங்களா? உங்களெல்லாம் கேட்கணும் எனக்கு அவசியம் இல்லை. சரி, நீங்க யார்கிட்ட பணம் வாங்குனீங்கன்னு? நாங்க சங்கர் கிட்ட வாங்கினோம். எதுக்கு தால நாங்க கேட்டது? சூர்யா, குள்ளராஜா, செயலாளர் ராஜா 3 பேர் பண்ணாங்க. ஆமா, இருக்கிறவங்க நாங்களே அவங்க கிட்ட பிச்சை எடுத்துருவோம். நாங்க சொன்னா எங்களுக்கு பிச்சை எடுத்து எங்களுக்கு அந்த கம்பெனில போய் கேட்க சொன்னோமா? பிச்சை எடுத்து எங்களுக்கு சோறு இல்ல, தண்ணி இல்ல, எங்களுக்கு அந்த கம்பெனில போய் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோமா? உங்களை யாரும் இந்த பணம் வாங்க சொன்னேன்? உயிர் தான் வேணும், என் புள்ள குட்டிங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அப்பத்துல இருந்து நாங்க போராட்டம் பண்றோம். இவங்க கமுக்கமா வாங்கி வந்து 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. எது திருட்டு பணமா? அப்ப இவங்க அடிச்சாங்க. அவங்கள வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும், வீட்டுக்கு 2000 கொடுத்துக்கணும், நைட்ல கொடுத்துக்கணும் வராங்க. அது எங்களுக்கு பிடிக்கல. ஒரு உயிர் புகை விட்டு வந்து நம்ம சாவறதோட இந்த 2000 கொடுத்துட்டு மறுபடியும் புகையை விடுவான். அப்ப நமக்கு காசு தான் பெருசா? நம்ம உயிர் முக்கியம் கிடையாதா? இதுதான் என்னோட கேள்வி. கோரமண்டல் உர ஆலையை திறப்பதற்கு ஆதரவளிக்குமாறு பணப்பட்டுவாடா நடப்பதாக குற்றம் சாட்டிய மக்கள் எம்எல்ஏ சங்கர் மீதும் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து அவரை தொடர்பு கொண்டு பேசிய போது இந்த விவகாரத்திற்கும் தனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என மறுத்துவிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.